நினச்சி பாருங்க, நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே நீங்கள் தனியாக இல்லைன்னு ஒரு ஃபீலிங் வருது. அப்படியே சில விஷயங்களும் நடக்குது. அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு உங்களால் உணர முடியுது. பேய் படம் பார்க்குற ஆளாக இருந்தால் நமக்கு முதல்ல தோன்றது அந்த பேய் யார், இங்கே என்ன செய்துட்டு இருக்குன்னு தான். அடுத்து அதனால் ஆபத்தா இல்லை ஹெல்ப் பண்ண போதான்னு வேற நினைக்க தோணும். ஆனால் ஆவியோட வழியாக கதையை கொண்டு போனால் எப்படி இருக்கும்? அதைத்தான் ஹாலிவுட் படமான பிரசன்ஸில் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட ட்ரெய்லரை பார்த்துட்டு படத்துக்கு போனவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவாங்க, இல்லை புதுசாக இருக்கேன்னு சர்ப்ரைஸும் ஆவாங்க. இதோட எண்டிங் வர பல பேரை கடுப்பாக்கும், பல குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை அடுத்த பதிவில் போடுறேன். அதுக்கு முன்னே இந்த ஆவி விஷயம் என்னென்னு பார்ப்போம். இதோட கதையில் 4 பேர் கொண்ட ஃபேமிலி அந்த புது வீட்டுக்கு குடி வரும்போது ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மர்மமான ஆவி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொந்த கவலைங்களில் மூழ்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்களோட மக க்ளோயி. அவள் தன் 2 ஃப்ரெண்ட்ஸை அடுத்தடுத்து ட்ரக் ஓவர்டோஸ்னால இறந்து போன துக்கத்தில் இருக்கிறா. அவள் தான் அந்த ஆவி இருக்கிறத முதல்ல உணர்றா. அது இறந்து போன ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி தான் வேற நினைக்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஆவி இருக்கின்ற விஷயம் அவங்க எல்லாருமே உணர்றாங்க. அப்படியே நமக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த ஆவி குறிப்பாக க்ளோயி மேலே அக்கறை இருக்கிறதையும் பார்க்குறோம். அந்த ஆவி யாரு, ஏன் க்ளோயை ஒன்றும் பண்ணாது, கடைசி என்ன சொல்ல வருது என்பது தான் அந்த படத்தோட மீதி கதை. முதல்ல படம் முழுக்க ஆவியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கொண்டு போனது புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து படம் என்ன சொல்ல வருது, எதை நோக்கி போகுதுன்னு நினச்சிட்டு சரி ஏதாவது நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிளைமேக்ஸும் அந்த ஷாக்கிங்கான கடைசி சீனில் நீ அவளை காப்பாற்றத்துக்கு திரும்ப வந்தியான்னு கேட்டுட்டு ஒரு கேரக்டர் துக்கத்தில் உடஞ்சி போய் சரியும் போது தான் வாவ் இது வேற மாதிரின்னு தெரிய வந்தது. முன்னாடி நடந்ததுக்கான அர்த்தமும் எல்லா டவுட்டும் கிளியர் ஆச்சு. படம் ஆரம்பத்தில் க்ளோயி சொன்ன டைலாக்குக்கு புது மீனிங் கிடைச்சது. நடுவில் அந்த ஆவி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நினைப்பீங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அந்த ட்விஸ்ட்டை கேட்டுட்டு அவன் உயிரோடு இருக்கும்போது எப்படிடா ஆவின்னு குழம்பு வச்ச தாட் ப்ராசஸும் உங்களுக்கு பிடிக்கலாம். இதில் மைனஸ்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் போர் அடிக்கும். 1 hour 25 minutes இருக்க படம் ஸ்லோவாகவும் வரிசையாக வர கருப்பு கட்ஸும் என்னடா இதுன்னு தோணும். ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி படத்தோட அப்ரோச் இருந்தாலும் ஒட்டாத மாதிரியே தோணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் இருக்கிற விரிசலையோ க்ளோயோ துக்கத்தில் இருக்கிறதையோ அவள் பிரதர் புள்ளி பண்ணுறதையோ எமோஷனலாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா க்ளோஸ்அப் ஷாட்ஸே அவ்வளோவா கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்பவே தின்னான இந்த பிளாட்னால இதுக்கு மேலே வேண்டும்னு தேடுறவங்களுக்கு இது ஒரு லெட் டவுனாக இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹாரரோ த்ரில்லோ இதில் இல்லைனாலும் சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி இதோட எண்டிங்கை பார்த்தப்பறம் இந்த படத்தை முழுசாக மனசில் ரிப்பீட் பண்ண வச்சு நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டான வைப்பை கொடுக்கும். ரொம்ப அதிகமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான படம் சந்திக்கிறேன். இந்த மஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.